எல்லாத்துக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பிஎம் கிஷானில் போய் நம்மளோட ஸ்டேட்டஸ் செக் பண்ண போகிறோம். நம்ம அப்ளை பண்ண அப்ளிகேஷன் வந்து எந்த இடத்துல இருக்குது, நம்மளுடைய ஸ்டேட்டஸ் என்னன்னு சொல்லி. ஸோ நம்ம வந்து கூகுளில் போய் பிஎம் கிஷான்னு சொல்லி டைப் பண்ணிக்கணும். அடிச்சுட்டு ஃபஸ்ட்டு வர லிங்க் பாருங்கள், pmkishan.go.in. ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பாருங்கள், இங்கே நியூ ஃபார்மர் ரிஜிஸ்ட்ரேஷன், இகேஒய்சி, நோ யுவர் ஸ்டேட்டஸ்ன்னு இருக்கா. ஸோ இதுக்கு கீழேயும் இருக்குது. ஸோ நம்மளுக்கு மேலேயே இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம். பாருங்கள், நோ யுவர் ஸ்டேட்டஸ்ன்னு கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இந்த மாதிரி வெப் விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் வந்து உங்களுக்கு சப்போஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நோ யுவர் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு சொல்லி கிளிக் பண்ணுங்கள். மேலே இதில் உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்து இங்கே இதோட கேப்சாவை என்டர் பண்ணி கெட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் மொபைல் நம்பர் என்னன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிடும். சப்போஸ் உங்கள்கிட்ட மொபைல் நம்பர் இல்லைனாலும் 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆதார் நம்பர் அடிச்சும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, இப்போ நான் இப்போ பேக் வந்துடுறேன். ஸோ திருப்பி நோ யுவர் ஸ்டேட்டஸ். ஸோ இங்கே அடித்து கிளிக் பண்ணி கெட் ஓடிபி வரும். ஓடிபி வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதை என்ட்ரு பண்ணிங்கன்னா எந்த மாதிரி பேஜ் வரும்னா, அதில் உங்களுடைய அந்த 2 நம்பரையும் கொடுத்து ஓடிபி கொடுத்து உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி தான் வரும். பாருங்கள், ஃபஸ்ட் என்ன வரும்னா பர்சனல் இன்ஃபர்மேஷன் சொல்லி காட்டும். இதில் உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாம் இருக்கும். இதில் நீங்கள் என்றைக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்களோ அந்த டேட் இருக்குது, கரெக்டானு செக் பண்ணிக்கோங்க. உங்கள் பேர், ஃபார்மர்ஸ் பேர் இருக்கும், அதுக்கப்புறம் உங்கள் அப்பா பேர் என்னென்ன இருக்கும். ஸோ மொபைல் நம்பரு, அட்ரஸ் இதெல்லாம் இருக்கும். கீழே எலிஜிபிலிட்டின்னு சொல்லி இந்த ஏரோவை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட கேஒய்சி எல்லாம் கரெக்டாக அப்டேட் ஆகிருக்கா இல்லையான்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சிடும். சப்போஸ் ஏதாவது அங்கே நம்ம பிரச்சனைனா நம்ம திருப்பி என்ன பண்ணணும், ஒன்றும் நீங்களாக கூட அப்டேட் பண்ணலாம், இல்லை பெட்டர் உங்கள் பக்கத்தில் கூட்டுறவில் இருக்கிற ஒரு இ-சேவை மையத்துக்கு போய் அப்ளை பண்ணுங்கள். அங்கே வெறும் 60 ருபீஸ் தான் நீங்கள் ஏதாவது அப்ளிகேஷன் போட்டு பண்ணுறதுக்கு. சப்போஸ் நான் வந்து ஃபஸ்ட்டு நான் தனியாகவே பண்ணேன். ஆனால் பட் அதில் ஏதோ ஒரு மிஸ்டேக் இருந்ததுனால என்னாச்சு, ரிஜெக்ட் ஆகிடுச்சு 2022. ஸோ 2024 திருப்பி நான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணேன். ஸோ எனக்கு இந்த டைம் இன்ஸ்டால்மெண்ட் வந்துருச்சு. ஸோ உங்களுக்கும் இது மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்து நீங்களே அப்ளை பண்ணி ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா ஸோ இது மாதிரி போய் செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் பெட்டர் நீங்கள் வந்து இல்லை என்னால் போக முடியாதுன்னா இந்த மாதிரி வீட்டிலேருந்து செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா போய் அங்கே அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ.